பாகிஸ்தான் தடை பண்றான்னா அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி படம் இருக்கு. அவன் பண்ண சேட்டைகளை அம்பலப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால அவன் தடை பண்றதுல அர்த்தம் இருக்கு. தமிழ்நாட்டுல சில பேர் அதை தடை பண்ண சொல்லி கோரினாங்களே, அதுக்கு என்ன பண்றது? நக்சல் அமைப்புகளை தூக்கி பிடிக்குமாறு படங்களை எடுத்த ஒரு டைரக்டர் இருக்காரு. விரும்பவில்லை, விடுதலை, வடுதலை அப்படின்னு சொல்லிட்டு, தருதலை அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அவங்க 2003 கொல்ல ட்ரை பண்ணலையா நக்சல் அமைப்புகள்? அப்படிப்பட்ட நக்சல் அமைப்புகளை நியாயப்படுத்துமாறு படத்தை எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? படமா பாருங்கன்னு இதுல சொல்றவங்க துரந்தருக்கு வரும்போது மாத்திரம் படமா ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அதுதானே எனக்கு பிரச்சனை. பாகிஸ்தான் அடிச்சா உங்களுக்கு ஏன் நோகுது, அங்க அடிச்சா இங்க நோகுதா? அவன் வச்ச குண்டு இந்தியால இந்துன்னு பார்த்துச்சா, இல்ல முஸ்லிம்னு பாக்குதா, இல்ல கிறிஸ்டியன் பாக்குதா? எல்லாரையும் தானே கொல்லுது. இந்திய அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் என்பதை மறுக்க போறாங்களா? அது பாகிஸ்தான்ல இருப்பது மறுக்க போறாங்களா? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமா தப்பு சொல்ற மாதிரி படம் எடுத்து அதுக்காக தேசிய விருது வாங்கின டைரக்டர் எல்லாம் கூட தமிழ்நாட்டுல இருக்காங்க. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் ஜெயின் சார். ஆக்சுவலா இப்போ அந்த துரந்தர் மூவி ஆகட்டும், மற்றபடி ஒரு நேஷனலிஸ்டிக்கான வியூவா பார்க்கக்கூடிய நம்ம மூவிஸ் எல்லாம் அது சம்பந்தமா எடுக்கிறாங்க அப்படின்னா உடனே இந்தியாவில் நிறைய கொந்தளிப்பு வருது. அதுக்காக நிறைய கேஸ் போடுறாங்க. எதனால இந்த அளவுக்கு கொந்தளிப்பு? ஏன் பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்தை தடையே பண்ணிடுறாங்க? எதனால சார் இப்படி? பாகிஸ்தான் தடை பண்றான்னா அவனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி படம் இருக்கு. அவன் பண்ண சேட்டைகளை அம்பலப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால அவன் தடை பண்றதுல அர்த்தம் இருக்கு. தமிழ்நாட்டுல சில பேர் அதை தடை பண்ண சொல்லி கோரினாங்களே, அதுக்கு என்ன பண்றது? இவங்க அதே கோரின நபர்கள் கர்நாடகால போய் எலெக்ஷன்ல நின்று தோத்த நபர் ஒருத்தர் இருக்காரு. அதுல தமிழ்ல நடிப்பாராம், தெலுங்குல நடிப்பாராம். எலெக்ஷனை பெங்களூர்ல போய் கண்டெஸ்ட் பண்ணி தோப்பாராம். ஆனா தமிழ்ல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கோட்பாடை தூக்கி பிடிப்பாராம். ஆனா அவரு ஒரு பர்டிகுலர் மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவராம். அவர் கேட்டா நான் எனக்கு கடவுள் இல்லை என்ற அந்த கொள்கையை அவர் தூக்கி பிடிக்கிறவராம். இன்னொருத்தர் ஒரு படமோ 2 படமோ எடுத்தாரு. ஜி தமிழ்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு லபதிபோன்னு அடிச்சுக்கிறாரு. நக்சல் அமைப்புகளை தூக்கி பிடிக்குமாறு படங்களை எடுத்த ஒரு டைரக்டர் இருக்காரு. விரும்பவில்லை, விடுதலை, வடுதலை அப்படின்னு சொல்லிட்டு, தருதலை அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. வட சென்னைனாலே ஒரு ரவுடிசம், குண்டாயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்கே ஒரு தப்பான ஒரு சாயத்தை பூசுற மாதிரி பேரை வைத்து படம் எடுக்கிற டைரக்டர்களும் இருக்காங்க. அது மாதிரி படத்தை எடுத்துட்டு அவங்க என்னடான்னா அங்க பாஷா, ஒரு அப்பா ஒரு பையன் பேசக்கூடாத தகாத வார்த்தையில படத்துல பேசுற மாதிரியே ஒரு ஒரு வசனத்தை வச்சுட்டு ஒரு நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்களை இப்ப என்ன போராளி என்ற ஒரு அந்த வர்ணனையை கொடுத்து அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப்பிங் மாதிரி ஒரு கல்ட் ஸ்டேட்டஸுக்கு எடுத்துட்டு போன டைரக்டருங்க துரந்தரை பத்தி பேசுறது துரதிருஷ்டகரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு துரந்தர் புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியும். ஏன்னா தமிழ் தெரியாது போடா இல்லை இவங்கெல்லாம். ஆனா அவங்க பார்வைக்காக எப்படியும் துரந்தர் படம் தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் 3000 கோடி, இன்ஃபேக்ட் கல்ஃப் நாடுகள்ல பேனுக்கு அப்புறமாவும் பாகிஸ்தான்ல பேனுக்கு அப்புறமாவும் 3000 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அந்த படத்தை மையப்புள்ளி யாரை சுத்தி அந்த கதை நவருது அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம்னா, அந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது கந்தார் ஐஜாக் வச்சுதான் அந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு இருந்த மத்திய உளவுத்துறையின் டைரக்டர் யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை போய் திருப்பி பார்க்க வேண்டியவங்க. அந்த ரோலை மாதவன் பண்ணியிருக்காரு. அவரும் தமிழர் தான். அவரை வச்சு எழுச்சி தமிழர் என்று அழைத்துக் கொள்ளும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கும் ஒருத்தர் அவரை வச்சியும் படம் எடுத்திருக்காரு, தம்பின்னு ஒரு படத்தை. சோ அவர் சாயம் பூசுறது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் தெரியல. பட் சொல்றேன், நான் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். ஆஹாதான் சல்லியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த கொள்கை ரீதியிலான கருத்து வேறுபாடுகள் எனக்கு இருக்கிறது. விடுதலை புலிகள் கொண்ட அந்த நோக்கம் அதெல்லாம் அப்பாற்பட்டு கொள்கை ரீதியிலான கருத்து வேறுபாடுகள் எனக்கு இருக்கிறதுன்னா, இந்தியாவை எதிர்த்து அவங்க போராடினது எனக்கு அது
என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நான் அந்த காரணங்களை வந்து இதுல நான் சொல்ல விரும்பல நானு. பட் நல்ல படம். இலங்கை ராணுவம் என்ன செய்தது என்று அவர்கள் சொல்லுவ நினைப்பதை அது அவங்க சொல்லி இருக்காங்க. அது என்ன மாதிரியான போராட்டம் என்று அவங்க சொல்ல நினைக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை வந்து இங்க ரிலீஸ் பண்ண விடலையே, அதை பத்தி ஏன் இவங்களுக்கு எல்லாம் பேச தெம்பும் திராணி இல்லாம போயிடுச்சு? சல்லியர்களை நான் படத்தை பார்த்தேன் சார், நல்லா இருக்கு, நிச்சயமா நல்லா இருக்கு. அப்கோர்ஸ் நான் விடுதலையும் பார்த்தேன் நான். பார்ட் 1 பார்த்தேன், பார்ட் 2 பார்த்தேன். தேட்டர் போய் பாத்தீங்கன்னா கேட்காதீங்க, தேட்டர்ல போய் பார்க்கல. அது ஏன்னா வர்த் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். தேச துரோகிகளை பாராட்டி படம் எடுப்பதை அதை நான் தேட்டரில் சென்று பார்க்கும் அளவுக்கு வர்த் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலா விடுதலையில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடிய அரசாங்கமா இருக்கும்போது அதை நாங்க எதிர்க்கிறது தப்பு இல்லைன்னு தானே சார் சொல்லியிருக்காங்க அதுல. அதனாலதான் இந்தியால 3 டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் இன்னைக்கு இருக்கு. அதுல என்ன கோட்பாடு எடுத்து சொன்னாங்களோ அந்த கோட்பாடு போச்சு, போயிந்தே, இட்ஸ் கான். இன்னைக்கு நக்சல்பாரி என்ற வில்லேஜ்ல வந்து கம்யூனிஸ்ட் கொடியே இல்ல, தெரியுமா? எந்த கட்சி கொடியை வந்து இப்ப அங்க தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் போயிட்டு நியூஸ் பாருங்க. சார், பட் ஏன் அது வந்து நக்சலிசமா பாக்குறீங்க, கம்யூனிசமா பார்க்கலாமே அந்த படத்தை? நம்ம துப்பாக்கி எடுத்து மாயிஸ் சித்தாந்தத்துடன் இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் இந்திய ஒரு மாநிலத்தின் போலீஸையும் கொல்வது, அவர்களை வேட்டையாடுவது ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்றத வந்து நான் அதை எதிர்க்கிறேன். நக்சல் அமைப்புகள் வெறும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து போராடி இருந்தா அவங்க ரோடு கட்டுறதை வந்து ரோடு ஏன் தடுப்பாங்க? எலக்ட்ரிசிட்டி வரதை ஏன் தடுக்கணும்? இதுல ஏன் தடுத்திருக்கணும்? சத்தீஸ்கர்ல நடக்கலையா, இல்ல ஒரிசால நடக்கலையா, இல்ல பீகார்ல நடக்கலையா, இல்ல ஜார்க்கண்ட்ல நடக்கலையா, இல்ல ஆந்திரால நடக்கலையா? இன்னைக்கு இருக்கிற ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து 2003 கொல்ல ட்ரை பண்ணலையா நக்சல் அமைப்புகள்? அப்படிப்பட்ட நக்சல் அமைப்புகளை வந்து நியாயப்படுத்துற மாதிரி படத்தை எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? இதே வந்து வேற ஏதாவது ஆட்சி இருந்து வேற ஏதாவது அரசாங்கம் இருந்தா இது மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் பண்ண விட்டுருப்பாங்களா? சொல்லுங்க சார். கரெக்ட் தான் சார், பட் இருந்தாலுமே அந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாக்குறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் சர்டிபிகேட் அவங்க சார். அதாவது இட் இஸ் an அஜெண்டா ட்ரிவன் மூவி. உங்க அஜெண்டாவை வந்து உங்களோட கொள்கைகளையும் உங்களோட சிந்தனைகளையும் நீங்க மக்களுக்கு படம் மூலமாக திணிக்கும் போது தேசியவாத சிந்தனையும், அதாவது எது நடந்ததோ அவர்கள் பார்வையில் இருந்து அது சரின்னு பட்டதை அவங்க ஒரு கதையா அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரமும் அங்கீகாரமும் இருக்குல்ல இந்த நாட்டுல. ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை தான் தூக்கி பிடிக்கணும்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கேன்னு? இதுதான் நீங்க சொல்ற ஜனநாயக ரீதியா? அந்த படம் பேசுறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கேங்ஸ் எப்படி வேலை பார்க்குது, ஐஎஸ்ஐக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் இருக்கிற நக்சஸ் என்ன, இன்னும் சொல்ல போனா ஒரு இந்திய உளவாளின்னு சொல்ல முடியாது, எப்படி வந்து பாகிஸ்தான்ல வந்து இந்திய அரசு வந்து இந்தியாவுக்கு எதிராக போக்கை அவர்களை கட்டுப்படுத்துவது எப்படி கட்டுப்படுத்தி உள்ளார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் அதுல முன்வைத்து படமா எடுத்திருக்காங்க. அதுல சிலது வந்து ப்ராபகண்டா ட்ரிவனா இருக்கலாம், ப்ராபகண்டாவா இருக்கலாம், அப்படியே கூட வச்சுக்கிட்டா கூட ஜெய் பீம் அப்படின்னு சொல்றதோ இல்ல இப்படி கையை காட்டுறதோ தோழர்னு சொல்றதோ இதெல்லாம் என்ன? அப்படியே யாரும் எந்த படத்தையும் எடுக்க முடியாது சார். உதாரணத்துக்கு பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. இட் டோட்டலி அஜெண்டா ட்ரிவன், ஐடியாலஜி ட்ரிவன் மூவி. அதுக்கு வந்து அன்னைக்கு யார் இருந்தாங்க, யார் திணிச்சாங்க, யாருக்காக போராட்டம் நடந்ததுன்ட்டு கண்ணதாசனோட சுயசரிதை எடுத்து படிச்சோன்னா கள்ளிக்குடி போராட்டம்னு சொல்லிட்டு டால்மியா நகர்ல நடந்த போராட்டம் இது எல்லாத்தையும் அவர் விரிவா எழுதியிருக்காரு. அதை படிச்சோன்னா தெரிய வரும் அடி வாங்கினவங்க கதி என்னாச்சு, அடி வாங்காதவங்க நிலை என்ன, அதாவது அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சது, அடி வாங்கினவங்களோட கதி என்னாச்சுன்னு சொல்றது விரிவா எழுதியிருக்காரு. ஆனா படமா பாருங்கன்னு இதுல சொல்றவங்க துரந்தருக்கு வரும்போது மாத்திரம் படமா ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? அதுதானே எனக்கு பிரச்சனை. பாகிஸ்தான் அடிச்சா உங்களுக்கு ஏன் நோகுது, அங்க அடிச்சா இங்க நோகுதா? அது பாகிஸ்தான் பார்க்காம அதை வந்து இஸ்லாமியர்கள்ன்ற நோக்கத்தோட பாக்குறதுனாலதான் சார் பிரச்சனை ஆகுது. ஏப்பா பாகிஸ்தான்ல வந்து இன்னைக்கு அமீர் ரம்ஜான் ஒருத்தன் அன்னோன் கன்மேனால சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். பிலாலே இன்சானியத்தும் ஜமாத்து தாவாவோட முக்கியமான தலைவர். ஜமாத்தி தாவா பிலாலியா இன்சானியத் வந்து லஷ்கர் தொய்பாவோட கூட்டமைப்புகள். கோ ஃபவுண்டர் ஆஃப் லஷ்கர் தொய்பா அமீர் ரம்ஜா அன்னோன் கன்மன் சுட்டு கொண்டு இருக்காங்க. அமீர் ரம்ஜா வந்து அவர் என்ன செகுலரிஸ்டா? இல்ல மௌலானா மசூத் அசர் வந்து எல்லா எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன எல்லாருக்கும் மத நல்லிணக்கத்தை கத்து கொடுத்துட்டு இருக்கான்? தீவிரவாதி தானே. அவன் வச்ச குண்டு வந்து இந்தியால ஹிந்துன்னு பார்த்துச்சா இல்ல முஸ்லிம்னு பாக்குதா இல்ல கிறிஸ்டியன் பாக்குதா? எல்லாரையும் தானே கொல்லுது. அந்த தீவிரவாதிக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கையை அதை படமாக எடுத்தாலோ இல்லை அதை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்தா இவங்களுக்கு ஏன் சார் கடுப்பு வருது?
உங்களுக்கு எங்க கஷ்டம் வருது? ஹக்குன்னு ஒரு படம் பார்த்தேன் ரீசெண்டா. அந்த ஹக்குன்ற படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன் நான். அந்த ஹக்கு வந்து ஃபுல்லா அந்த படத்தை பார்த்தோம்னா ஷாபானு கேஸ பத்தி பேசுது. ஆதித்ய தர் இருக்கார் பாத்தீங்களா, இப்போ இந்த படத்தை எடுத்தாரு பாருங்க, துரந்தரோட டைரக்டர். அவரோட மனைவி தான் அதுல மெயின் ரோல், யாமி கௌதம். ஷாபானு கேஸ பத்தி பேசு. அந்த ஷாபானு கேஸ் எப்படி எல்லாம் வளைவுகள் திரும்பிச்சு, என்ன மாதிரியான கேஸ், அதுல வந்து கிளியரா அவங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்க, கடைசியில என்ன மாதிரியான தீர்ப்பு வந்தது, அத பத்தி கிளியரா கொடுத்திருக்காங்க, அந்த படத்துல எடுத்திருக்காங்க. அத வந்து அந்த திருத்தத்தை எடுத்துட்டு வரதுக்கும் கோர்ட்டுகள் வந்து பல முறை அதை வலியுறுத்தியும் அதை அரசாங்கம் செயல்படுத்தாம இருந்து கடைசியா ஒரு தப்புன்னு சொல்லி அதை சரிப்படுத்துறதுக்கு 2019 வரைக்கும் ஆச்சு நம்மளுக்கு. அதாவது அன்னைக்கு இருந்த லா மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் வந்து ட்ரிபிள் தலாக்க வந்து பேன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க ரீதியா அவங்க வந்து எடுத்து சட்ட திருத்தம் எடுத்துட்டு வர வரைக்கும் அது தொடர்ந்துச்சு. ஆர்டிகல் 370 ஒரு படம் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி. 370 ஏன் எடுத்தாங்கன்னு சொல்ற காரணத்துக்காக அந்த படத்துல நெரேட் பண்ணுவாங்க. 370 முதல்ல எப்படி நுழைக்கப்பட்டது சரப்டீஷியஸா, அது டெம்பரரி ஆர்டிகலா எப்படி வந்தது, 35A ஒரு கான்ஸ்டிடியூஷன் இது வந்து எந்த ஒரு அதாவது ராஜாங்க ரீதியிலான பாராளுமன்றத்துல பாஸே பண்ணாம, பாராளுமன்றத்துல வரவே வராம வெறும் ஒரு பிரசிடென்சியல் ஆர்டினன்ஸ் மூலமா அது எப்படி உள்ள நுழைக்கப்பட்டது? நம் நாட்டிலேயே ஒரு மாநிலத்துக்கு, நம் பகுதியாக இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு, நம் நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு மாநிலத்துக்கு ஏன் தனி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது? பிரிவினைக்கு நாமே எப்படி வித்துட்டோம், அதோட வரலாறை பத்தி பேசிச்சு அந்த படம். அதை நீக்க வேண்டிய காரணங்கள் என்னன்னு பேசிச்சு. இன்னைக்கு எல்லாரும் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ வந்து தப்புன்னு சொல்றாங்க, கேரளா ஃபைல்ஸ் தப்புன்னு சொன்னாங்க, பெங்கால் ஃபைல்ஸ் தப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் நாசிக் ஃபைல்ஸ்னு ஒன்று வரப்போகுது. டிசிஎஸ் ஃபைல்ஸ்னே வரலாம், யாருக்கு இல்லைன்னு சொல்ல போற. இப்ப நடந்துட்டு இருக்குல்ல டிசிஎஸ்ல ஒரு பெரிய ஒரு சோ வரலாம். சி, நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு தரப்பினருக்கு மட்டும் இருக்கா, இல்ல எல்லாருக்கும் இருக்கா? முதல்ல அதை வரையறைப்படுத்துங்க. புரட்சி தலைவர் எனும் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு கட்சி கொடிய வந்து பிரதானமா வச்சுக்கிட்டே அவர் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. பல டைலாகுகள் இருந்திருக்கு அவர் படங்கள்ல. சில படங்கள்ல ஒரு கட்சியோட சிம்பல், அந்த சிம்பலே வந்து அவர் ஃபர்ஸ்ட் சீன்லயே அது எழுற மாதிரி தான் காட்டுவாங்க. இன்னும் சில படத்துல வந்து அவர் போட்டு வர காஸ்டியூமே வந்து அந்த கலர்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சீன்ல. அந்த படங்கள் எல்லாம் பேன் பண்ணலையே. இந்தியால வந்து தெரு நாடகங்கள், தெருக்கூத்துக்கள், இதெல்லாம் டிராமா, லிட்ரேச்சர், ஆர்ட், இதெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அதுவும் வித்துட்டது. கட்டபொம்மனோட கூத்து வந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ஒரு காரணமா அமைந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேரால கருதப்படுது. தமிழ்நாட்டுல, குறிப்பிட்ட தமிழ்நாட்டுல எல்லாம் கட்டபொம்மன் நாடகங்கள் அதிகம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வெள்ளையர்களை வெளியேற்றணும்னு சொல்ற அந்த சிந்தனையை விதிக்கிறதுக்கு இந்த தெரு நாடகங்கள் பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு சினிமா இல்லாத காலத்துல. ஸோ ஆர்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லிபரேஷன். அதாவது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு வடிகால் தான் இந்த ஆர்ட். உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க படத்தை. நாட்டுக்கு எதிராக, நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக, நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எடுக்கிற படங்களையே வந்து நீங்க ஓகேன்னு சொல்லும் போது, அது கருத்து சுதந்திரம் சொல்லும் போது, பக்கத்து நாட்டுல போயிட்டு அந்த நாடு வந்து இந்தியாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை படம் போட்டு காட்டி, அங்க வந்து தாவூத் இப்ராஹிம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு டெத் பெட்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இதை காட்டும் போதோ, இல்ல இன்னைக்கு நிலை என்னன்னு சொல்லி காட்டும் போதோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு காட்டும் போதோ, இல்ல அங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்தியா வந்து பெனிட்ரேட் ஆக முடியும், பெனிட்ரேட் ஆனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த நாட்டுக்கு உண்டாகக்கூடும் சொல்லி காட்டும் போதோ, இன்னைக்கு அன்னோன் கன்வென்ட் ஸ்ட்ராட்டஜி என்பது என்னன்னு சொல்லிட்டு சொல்லியும் சொல்லாமலையும், இன்னும் சொல்ல போனா சினிமேட்டிக் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. ஒரு சினிமாக்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த சுதந்திரம் இருக்கு, சின்னதை கூட மிகப்படுத்தி சொல்லக்கூடிய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அவங்க எடுத்து சொல்லும் போதோ உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? என்ன பிரச்சனை வருது? நரிவேட்டைன்னு ஒரு படம் பார்த்தேன், மலையாள படம். சேரன் வந்து அதுல டிஐஜி, அவர் டைரக்டர் சேரன் இருக்காருல்ல, அவர் டிஐஜியோ ஐஜிஓ கேரக்டர் வருவாரு. டொவினோ தாமஸ் ஆக்டரா வருவாரு. அதுல வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து கொன்னுட்ட காரணத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்க வெடிக்கும், மனித உரிமை மீறல் என்பது என்ன, அங்க இருக்கிற பழங்குடியினரை வந்து எதிர்த்து ஒரு போராட்டத்துல அது எப்படி துப்பாக்கி சூடா மாறுது,
இதுதான் அந்த கதை. அங்கேயும் அங்க நக்சல் அமைப்புகள் அங்க வந்து வேலை பார்க்குதுன்னு சொல்லி காட்டுவாங்க, எல்லாம் காட்டுவாங்க. அது உண்மையா நடந்த சம்பவமா இருந்தா ஆமா நடந்திருக்கு, இல்லன்னு நான் சொல்ல வரல. ஸ்டேட் இஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஸ்டேட் அத்துமீறல்களை பட்டிருக்கும், இன்னும் பல்வேறு கட்டங்கள்ல பட போகிறது. உதாரணம் இன்னைக்கு சாத்தாங்குளம் அந்த வர்டிக்ட், இது மாதிரி இது நான் சொல்றது இல்ல, இது நான் தனி மனிதனா நான் சொல்றது இல்ல, கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த தண்டனை சரி தவறு என்பது அது மேல்கோர்ட்டு பரிசீலிக்கட்டும். பட் அது ஒரு தவறு என்று அதை நம்ம சொல்லும் போது ஸ்டேட் ஹஸ் வயலேட்டட். அவங்க யாரோட பிரதிநிதிகளா அங்க வேலை பார்த்தாங்க, யாரோட பிரதிநிதிகளா அந்த அத்துமீறிய செயலை, ஒழுக்கமற்ற அநியாயமான ஒரு மனித குலத்துக்கே இடுக்கு கற்பிக்கும் செயலை, வேலையே வந்து பயிர மேயிற செயலை யார் செய்தாங்க? நாளைக்கு அது ஒரு படமா வந்தா அதை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லும் போது அதை வந்து பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி யார் வந்து அந்த கேஸை கையில எடுத்தாங்க, அது சிபிஐ கையில எடுத்ததுன்னு சொல்றதுக்காக இது மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் மீது பழிவாங்கும் செயல்னு சொல்லிட்டு அந்த படத்தை புறக்கணிக்க போறீங்களா? அப்படி ஒரு படம் எடுத்தா இல்ல அந்த ஒரு வர்ணனையும் கொடுக்கலாம், இல்ல கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? சோ நம்ம பார்க்க வேண்டியது அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி, சினிமேட்டிக் ஃப்ரீடம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இது எல்லோருக்கும் பொருந்தும். என்ன பொறுத்த வரைக்கும் துரந்தர் இன்னைக்கு 3000 கோடி கல்ஃப்ல பேனுக்கு அப்புறமா, பாகிஸ்தான்ல பேனுக்கு அப்புறமா இந்தியால 3000 கோடி சம்பாதிச்சிருக்குன்னா இட் இஸ் அ டிராமேட்டிக் சேஞ்ச் இன் த வே. இந்தியால பண்ணக்கூடிய படங்களின் அந்த கதை சொல்லும் விதமும், கதைகளின் தன்மையும், மக்களின் எண்ணங்களும், மக்கள் பார்க்கும் விஷயங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது, ரசனையும் மாறிக்கொண்டிருக்கிறது. துரந்தர்ல வந்து ஸ்டோரி இஸ் த கிங், நாட் ஹீரோ இஸ் த கிங். கட்டபொம்மன் என்ற படத்துல சிவாஜி நடித்ததனால் கட்டபொம்மன் ஃபேமஸ் ஆச்சான்னு கேட்டா ஆமா, அந்த கேரக்டரை வேற யாராலும் பண்ணிருக்க முடியாது, அது மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா கட்டபொம்மன் என்ற கேரக்டர் உண்மையான கேரக்டரா இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த கட்டபொம்மனை சுத்தி ஒரு கதை இருந்தது, ஒரு சாலிடான கதை இருந்தது. அந்த சாலிடான கதையை ஒட்டி அந்த மொத்த கதை அமைப்பும் அந்த ஸ்கிரீன் பிளேவும் பின்னப்பட்டிருந்ததுனால் அந்த இப்படிதான் போனோன்ற ஒரு ப்ராப்பர் ட்ராக் இருந்ததுனால அந்த கதைக்கு ஒரு பிரம்மாண்டம் கிடைச்சது. நடிகன் மகா நடிகன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த தகுதியும் நம்மளுக்கு இல்லை, அது வேற கதை. அந்த ரோலை வந்து இன்னைக்கு பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு என்ன வேணாலும் சொன்னாலும் அந்த கதை களமும் அந்த கதையும் வந்து உண்மையா இருந்தா அதை ஏத்துக்கிற தன்மை நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு அன்னோன் கன்மன் என்பது உண்மை, தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல இருப்பது உண்மை, IC 814 ஐஜாக்கு பாகிஸ்தான் காரணம் என்பது உண்மை, ஜஹூர் மிஸ்த்ரி என்ற அந்த ஐஜாக்ல முக்கியமான ஐஜாக்கர் வந்து கொல்லப்பட்டது உண்மை. இதெல்லாம் உண்மைகள் தானே, இல்ல பொய்ன்னு சொல்ல போறீங்களா? டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ பாகிஸ்தான்ல அந்த கள்ளநோட்டு அடிச்சிட்டு இருந்த அந்த கும்பல் வந்து பெரிய அளவுல லாஸ் ஆனது உண்மை. யூபி எலெக்ஷன்ல கள்ளநோட்டுகளை உள்ள அனுப்ப நினைத்தது உண்மை. பப்ளிக் கிளர்ல ஆத்திக் அஹமத் எனும் ஒரு கேங்ஸ்டர், தோ ஹி வாஸ் an MLA, இஸ் பிராக்டிகலி a கேங்ஸ்டர், அவர் வந்து கொல்லப்பட்ட போது ஆத்திக் அஹமதை கொன்றவர்கள் அவங்க அந்த 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 அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ லைவ்ல நடந்தது அந்த இன்சிடென்ட். டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நடந்தது அந்த இன்சிடென்ட். ஆத்திக் அஹமத் கொல்லப்பட்ட போது ஆத்திக் அஹமத் சிறையில் இருக்கும்போது தன்னோட வாக்குமூலத்தில் ஆம் எனக்கும் ISIக்கும் தொடர்பு இருந்தது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதுக்கே நீங்க வந்து லபோதிபன் கத்துறீங்க? கோர்ட்ல தெரிவித்த உண்மைகளை தானே படமா காட்டியிருக்காங்க. த டெவில் இஸ் இன் த டீடைல். அங்க ரன்வீர் சிங் என்ற ஒரு கேரக்டருக்காகவோ இல்ல மத்த கேரக்டர்களுக்காகவோ அந்த படத்தை வந்து கட்டி அமைச்சிருந்தாங்கடான்னா அந்த படத்தோட தன்மை வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அங்க கதை களம் அங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது, அதுல சொல்லப்படுற இன்சிடென்ட்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓகே, நாடு இத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கா, இத்தனை இக்கட்டுகளை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிய வரும். ஏன்னா இது மாதிரி படங்களை எடுப்பதாலோ இது மாதிரி படங்களை அவங்க காட்டுவதாலோ ஒரு விதத்துல இந்தியா என்ன மாதிரியான பிரச்சனைகளை பாகிஸ்தான் கூட சந்திச்சிருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான அணுகுமுறை எடுத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு அதை முறியடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறோம். இப்ப சொல்லுங்க, அது ஏன் பேன் பண்ணணும்? அதே மாதிரி சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல பேன் பண்றது ஓகே சார், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏன் சார் பேன் பண்ணாங்க? மேபி அவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து அங்க பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க. ரெண்டாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் அன்னைக்கு இருந்த UAE ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும், நீங்க மறந்துடக்கூடாது, பாகிஸ்தானுடன் அதிகம் நெருக்கம் காட்டினார்கள். இந்தியா தனிமைப்படுத்தப்பட்ட காலம் இருக்கிறது, அவங்களோட தவறுகளும் அங்க பேசப்படுமான்ற ஒரு பயம் இருக்கு.
பாம்பேன்ற ஒரு படத்தை கூட தான் பேன் பண்ணாங்க. அவங்களுக்கு பேன் பண்றதுக்கு காரணம் வேணுமா என்ன? அவங்க படத்தையே ஹராம்னு சொல்றவங்க அவங்க. ஸோ லெட்ஸ் நாட் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஏன் பேன் பண்ண, அங்க நாளைக்கு கேசட்டா போனா அது பேன் ஆகுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பாகிஸ்தான்லயே கூட நிறைய பேர் பார்த்திருக்காங்க. உதாரணத்துக்கு அதுல ஒரு சஞ்சய் தத் கேரக்டர் வந்து நிஜமாவே சௌத்ரி அஸ்லம்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தான் லயாரியில, அதாவது கராச்சியோட டவுன் டவுன் லயாரி அப்படின்னு அந்த இடத்துல இருந்த ஒரு எஸ்பி, அவன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எஸ்பி. அவன் வந்து பேசிக்கலி இஸ் நாட் அ பலூச்சி. அவனுக்கு பலூச்சிகளை பார்த்தா பிடிக்காது. அந்த டிப்பிக்கல் கேரக்டர் வந்து சஞ்சய் தத் பண்ணிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட அவரோட கணவரை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சௌத்ரி அஸ்லம் குண்டு வெடிப்புல கொல்லப்பட்ட நபர் தான். சௌத்ரி அஸ்லமோட மனைவி சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க படம் பார்க்காமலே சொல்ல முடியும்? சரி, தாவூத் இப்ராஹிம் கிளிஃப்டன்ல இல்லையா, இல்ல பாகிஸ்தான்ல இல்லையா? இருப்பது உண்மை இல்லையா? மறுக்க போறாங்களா? இந்திய அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளி தாவூத் இப்ராஹிம் என்பதை மறுக்க போறாங்களா? அது பாகிஸ்தான்ல இருப்பது மறுக்க போறாங்களா? இல்ல இந்தியால இருந்து உளவுக்காகவோ, அதாவது உளவு சேமிப்பதற்காகவோ, இல்ல இந்திய உளவாளிகளாக பிடிபட்டவர்கள் அங்க இல்லவே இல்லையா? சரப்ஜித் சிங், இனி குல்பூஷன் ஜாதவ் வந்து அவங்க உளவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளார் ஈரான்ல. ரவீந்திர கௌஷிக், பிளாக் டைகர் என்று அழைக்கப்படும் ரவீந்திர கௌஷிக் மேஜர் ரேங்க் வரைக்கும் சென்று பாகிஸ்தானோட ஆபரேஷன்ஸ் டிவிஷன்லயே சேர்ந்து அங்க இருந்த பாகிஸ்தானோட முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு கொடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கடைசியில கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறையில் வாடி இறந்து விட்டார், ரவீந்திர கௌஷிக்னு சொல்லிட்டு. அது பொய்யா? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாகிஸ்தானில் 5 அல்லது 7 ஆண்டுகள் வந்து பாகிஸ்தான்லயே அங்க இருந்தாரு, அங்க உளவு சேகரித்தார் என்பது அதுவும் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லப்படும். அவரே ஒத்துக்கிட்டது, நான் ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்லைங்க. அவர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் இதெல்லாம். ஆமா, நான் பாகிஸ்தான் இருந்தேன், சர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு. சர்வ் பண்ணேன்னா அவர் ஒன்னும் இந்தியாவோட ஹை கமிஷன்ல போய் சர்வ் பண்ணல, மாட்னா காலி. சோ அவர் அடையாளத்தை மாத்திக்கிட்டு அங்க போயிட்டு உளவு சேகரித்தது பொய்யா? RNDW என்ற அமைப்பு வந்து அன்னிலேருந்து இன்னிய வரைக்கும் பாகிஸ்தான் கூட என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறாங்கன்ட்டு நிறைய சீரீஸ் வந்திருக்கு. ஏன் இங்க வந்து லபோதிபம் துரந்தர பார்த்து கத்தனவரை முக்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீல இருக்கு அந்த சீரீஸ். முக்பீர்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்ல வந்து அவரு RNDWோட டைரக்டரா வருவார் அந்த சீரீஸ்ல. அது பொய்யா? இங்க லபோதிபம் இந்த படத்துக்கு அகேன்ஸ்டா பேசினவர் கடைக்காரர், அது பொய்யா? சோ அவங்களுக்கு காசு வரதா இருந்தா ஒருவேளை அவங்களுக்கு ரோல் கொடுத்துருந்தா அந்த படம் நல்ல படம் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பொய் இல்ல. இவங்களே வந்து போக்கரியில ஏதோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃப்ல இருந்து வந்து இங்க வந்து டான் மாதிரி ஆக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து தப்பா தெரியல. ஒரு பர்டிகுலர் சமூகத்தை அட்டாக் பண்ற மாதிரி எடுக்கிறதா தெரியல. போக்ரின்ற ஒரு படத்துல அவர் பேர் என்ன, ஏதோ பாய் தானே வரும். அப்பா அது தப்பா தெரியல. இவர் கேங்ஸ்டரா நடிக்கும் போதோ இல்ல இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பேரை வந்து கொச்சைப்படுத்தும் போதோ அது தப்பா அவருக்கு தெரியல. வேற யாரோ எடுத்தாதான் இவருக்கு தப்பா தெரியுது. அது எடுத்தவர் மீது தவறா இல்ல இவர் கண்ணோட்டம் தவறான்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து ஹிப்போக்ரசி அப்படின்னு இத. ஹிப்போக்ரசின்னா இவங்களுக்கு வந்து இவங்க பாக்குற கண்ணோட்டத்துல இவங்களுக்கு தப்புன்னு பட்டா எல்லாருக்கும் தப்புன்னு படணும், இவங்களுக்கு சரின்னு பட்டா எல்லாருக்கும் சரின்னு பண்ணணும்ன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை இவங்க வந்து வச்சுட்டு இருக்க வரைக்கும் இவங்களெல்லாம் திருத்த முடியாது. இவங்களை திருத்துற வேலை வந்து ஆதித்யதருக்கோ இல்ல தேசியவாதிகளுக்கோ இல்ல உங்களை எங்களை போன்ற நபர்களுக்கோ இல்லை. துரந்தர் மக்களால் ஆதரிக்கப்பட்டுள்ள படம். இன்னைக்கு மும்பை இண்டஸ்ட்ரிக்கு மாத்திரம் இல்ல, மொத்த இந்தியாவோட இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் மூஞ்சில கறி பூசி வச்சிருக்குது. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் காலேஜ் படிக்கிற காலத்துல ரங்குதே பசந்தின்னு ஒரு படம் வந்தது. அதுல அன்னைக்கு இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மாதிரியே ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து விமானத்துல ஸ்கேம் பண்ணாருன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. காமெடி என்னன்னா அதுல பைலட் ஆக்ட் பண்ணது மாதவன். அதுல கிட்டத்தட்ட நெரேட்டிவே வந்து அன்னைக்கு இருந்த அதுக்கு அந்த படம் வந்தது வந்து யுபிஏ கவர்மெண்ட் வந்த உடனே வந்து 2005 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ வந்து சுட்டி காட்டுற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீர் ஜாரான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பார்த்து கடுப்பாயிட்டேன். ஒரு இந்தியன் ஏர்போர்ஸ் பைலட் வந்து பாகிஸ்தான்ல விழுந்துருவாராம், ஒரு பாகிஸ்தானிய லவ் பண்ண ஆரம்பிப்பாராம், இப்படி ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது
அந்த படத்தை வந்து 2004 எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது அந்த படம், மே ஹூனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஷாருக் கான் வந்து அவர் ஒரு ஆர்மி ஆபீசரா வருவார். வில்லன் வந்து சுனில் ஷெட்டி, தர்பார்ல வில்லன் ஆக்ட் பண்ணார். இந்துக்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வண்ணம், அதாவது ஒரு இந்து மிலிட்டரி ஆபீசர் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வண்ணம் அவர் செயல்படுற மாதிரி படத்தை எடுத்திருப்பாங்க. எத்தனை படங்கள், எத்தனை நெரேட்டிவ்ஸ் இவங்க செட் பண்ண நெரேட்டிவ்ஸ், ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸ். சில படங்கள் எல்லாம் இன்னைக்கும் பார்த்தோம்னா கல்ல தூக்கி அடிச்சு டிவி உடைச்சிடலாம்னு தோணு இருக்கு. அவ்வளவு மோசமான தேச விரோத ஐடியாலஜி கொண்ட படங்களை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இந்தியால. அதையும் நம்ம ஏன் ஐசி 814 சொல்லிட்டு ஒரு ஐஜாக்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்லயே ரிலீஸ் பண்ணாங்களே, இவங்க இஷ்டத்துக்கு கதையை திருத்து இஷ்டத்துக்கு மாத்தி இவங்க காட்டியிருந்தாங்களே. அப்போ ஒன்னும் சொல்லலையே, இவங்க எல்லாம் வாயை திறக்கலையே, வாய்மூடி பேசவும் இல்ல இருந்தாங்க இவங்க. நான் என்ன சொல்றேன், சி உங்களுக்கு என்ன கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ அதே கருத்து சுதந்திரம் அதர் சைடுக்கும் இருக்கு. நீங்க ஆன்டி நேஷனல் நெரேட்டிவ் எடுத்தா மக்கள் பார்க்கணும்னு நினைக்கும் போது நேஷனலிஸ்டிக் நெரேட்டிவ் எடுக்கும் போது மக்கள் பார்ப்பாங்க. நீ ஆன்டி நேஷனல் சொல்லாமலேயே நீ படத்தை எடுத்து, உதாரணத்துக்கு இங்க யாரோ ஒருத்தர் லேடி சூப்பர் ஸ்டார்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. நல்ல காலம் அந்த படம் வந்து கரெக்டா 2023, ஆமா 23 டிசம்பர் 4-5 ரிலீஸ் நினைக்கிறேன். நல்ல பெருவெள்ளம் அப்போ தமிழ்நாட்டுல, அப்ப ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில வேலை பார்க்கிற ஒரு பிராமின், அவங்க அப்பா வந்து மடப்பள்ளியில ஸ்ரீரங்கநாதருக்கு பிரசாதம் பண்ற குடும்பத்துல பிறந்த ஒரு ஃபேமிலியில பிறந்தவங்க. அவங்க பிரியாணி சமைக்கிற மாதிரி, அவங்க கல்னரி ஆர்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி, அது ஒரு அதுக்கு என்னென்னவோ சாயம் எல்லாம் பூசி வச்சிருப்பாங்க அந்த படத்துக்கு. ஆனா அட்டர் ஃபிளாப், அது வேற கதை. அது மலையாள ஃபிளாப் ஆச்சா இல்ல எதனால ஃபிளாப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா படம் ஃபிளாப். அதுக்கப்புறம் யாரும் இது மாதிரி வெஞ்சர் யாரும் எடுக்கல. இது மாதிரி நெரேட்டிவ்ஸ் எல்லாம் யார் செட் பண்ண சொல்றாங்களே? இது மத்த ரிலிஜனுக்கா இருந்தா அது தவறுன்னு நம்மளும் சொல்லுவோம். டாவின்சி கூட பேன் பண்ணோம் இல்ல நம்ம. சோ இன்னைக்கு 3000 கோடி வசூல் பண்ணிருக்கு. 3000 கோடி வசூல் பண்ணது பெருசு இல்ல. பார்ட் 1 ரெண்டாவது பாட்டு 2000 கோடி கிட்ட வசூல், 5000 கோடி வசூல் பண்ணிருக்கு. அதெல்லாம் பணத்தை பெருசா பாக்காதீங்க. முதல் பார்ட் ஒரு 3 ஹவர் படம், ரெண்டாவது பார்ட் ஒரு 3 ஹவர் 50 நிமிஷம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அப்படி கட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்கடானா. கதை இல்லாமலாம் இன்னைக்கு யாரும் அவ்வளவு பொறுமையா பார்க்க மாட்டாங்க படத்தை. கதை இருந்தா மாத்திரம்தான் பார்ப்பாங்க. அந்த கதை அதுல இருக்கு. வயலன்ஸ் இருக்கானா இருக்கு. டைரக்டர் வந்து அவரோட லிபர்ட்டி எடுத்துட்டு இருக்காரா, கதை அவர் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை அவரோட அரசியல் கோட்பாடு அதை பத்தி பேசியிருக்காரா, இருக்கு. எல்லா படத்து டைரக்டரும் அவங்கவுங்க அரசியல் கோட்பாடை ஏதோ ஒரு விதத்தை திணிச்சுட்டு தான் இருப்பாங்க. படங்கள் இருப்பதே அதற்காகத்தான். சோ அதனால வந்து நம்ம டைரக்டருங்களை வந்து சில பட டைரக்டருங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமா தப்பு சொல்ற மாதிரி படம் எடுத்து அதுக்காக தேசிய விருது வாங்கின டைரக்டர் எல்லாம் கூட தமிழ்நாட்டுல இருக்காங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் சகஜம். நான் என்ன சொல்றேன், திஸ் துரந்தர் என்ற அந்த ஒரு படம் வந்து இந்தியாவில் தேசியம் பாதுகாப்பாக இருக்கிறது. தேசிய சிந்தனைக்கு ஏற்றவாறு படங்களை எடுத்தால், தேசிய சிந்தனை ஒட்டிய போல் படங்களை நாம் காட்டினால், அதாவது கதைகளை சரி திறன்பட நம்மளால காட்ட முடிஞ்சா, ஸ்டோரி இஸ் த கிங் அப்படின்னு சொல்லி காட்டினா மக்கள் அதை பார்க்க வருவார்கள்.